என்ன மேடம், கோயிலுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல? நான் உங்களை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன் மேடம். எதுக்கு தேடுறீங்க? என்ன மேடம், நான் தேடாம வேற யார் தேடுவா மேடம்? வீட்டுல கேட்டாலும் தெரியாதுன்னு சொன்னாங்க, அதான் நானே தேடி வந்தேன். அத்த, நான் வேணா உங்களை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணட்டுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட நீங்க பேசாம இருப்பீங்க? நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், அதுக்காக என்ன இவ்வளவு நாளா தண்டிப்பீங்களா? அத்தை, நான் துளசியை உண்மையா விரும்பின அத்தை, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டேன். அதுக்காக நான் எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் என்ன உங்களுக்கு மன்னிக்க தோணலையா அத்தை? அத்தை, நான் இதை துளசிக்காக மட்டும் பண்ணல, தியாவுக்காகவும் தான். என்ன தவிர தியாவை யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாத அத்தை. தியாவுக்கு ஒரு நல்ல அப்பாவா நான் கடைசி வரைக்கும் இருப்பாத்த. ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அத்தை 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 ஒரு நிமிஷம் அத்தை, ப்ளீஸ் பேசுங்க அத்தை. நீ யாரோ ஒருத்தனா இருந்து இந்த தப்பெல்லாம் செஞ்சிருந்தனா எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது. பொண்ணு நான் எங்க வீட்டுல ஒருத்தனா தானே பார்த்தேன், அவ்வளவு நம்பின. அந்த நம்பிக்கையை நீ அழிச்சிட்ட. இப்ப என்ன, என் பொண்ணுக்கு நீ நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கேன்னு சொல்ல வரியா? அத என்ன நம்ப சொல்றியா? இப்ப வரைக்கும் என் பொண்ணுக்கு உங்க வீட்டுல என்ன இடம் சொல்லு? இன்னும் என் பொண்ண உங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கல. எல்லாரும் என் பொண்ண தப்பா தானே பேசிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம்லாம் யாரால வந்துச்சு? ஏய், இரு ஒரு நிமிஷம். எல்லாம் நாசமா போச்சுடா. என்னடா? அந்த துளசியை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு அந்த பணக்கார மோனிகா கிட்ட கொடுத்திருந்தா பல்க் அமௌண்ட் கிடைச்சிருக்கும்டா. எல்லாம் சொதப்பிருச்சுடா. அப்போ அமௌண்ட் இன்னும் கைக்கு வரலையா? எங்க மச்சான், வேலையே நடக்கல, பணத்தை தர முடியாதுன்னு சொல்றாங்கடா. அதான் இன்னைக்கு நேரா வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு பாக்கலான்னு இருக்கேன். மச்சான், பணம் கிடைச்சிட்டா பார்ட்டி தான். டேய், பண்ணிரலாம்டா. மாப்பிள்ள சார். சார், நீங்க கிளம்புங்க. இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையிலேயாவது இல்ல சார், இல்ல சார், நான் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு காசிக்கு போறேன் சார். வெரி குட். அங்கேயும் போய் ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணு. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். அம்மா, ஐயோ, அம்மா. அம்மா, வெட்டி அங்கிள் தான் உங்களை காப்பாத்திருக்காரா? சுமார். மேடம், ஓகேவா? வாதியா. தியா, பாட்டு கேக்குறியா? ஐயோ, பாட்டா? இங்கே இரு. ஆஹா.
அங்கிள் குட்டி மழை வரும் போல. என்ன மழை? ஒண்ணு இல்ல மேடம், வெளியில மேகமூட்டமா இருக்குல்ல, அதான் மழை வர போகுதுன்னு சொல்றா. அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா வெயில் தானே அடிக்குது. இப்ப வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் மேகமூட்டம் வரும், அப்ப மழை வரும்ல. குட்டி நீங்க பாட்டு கேளுங்க. என்னமோ. இந்தா. இந்த பார்வை குளிர் பார்வையா இல்ல நெருப்பு பார்வையான்னு தெரியலையே. மேடம் அப்படி பார்க்காதீங்க மேடம், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. பாருங்க, நான் ஒன்னும் உங்களை ரொமான்டிக்காலாம் பார்க்கல, கோவமா தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன, எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டா என் மனசு மாறிடும் நினைக்கிறீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்ல மேடம், கொஞ்சமாவது மாறும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நீங்க நல்லவர்னு நான் ஏத்துக்க மாட்டேன்.